Join us this Saturday as we have 4 action-packed webinars coming your way. The first one deals with how to set goals. Setting goals is the first step in the investment journey, and this is a very important process to get to your final destination. The second webinar of the day we have coming for you is based on how the US-based pharma companies are driving the stock market rally. Want to know more about valuations and how their product have been priced? Join us for this webinar. For the third webinar of the day, we have a very interesting take on the 60-40 investment portfolio. 60% equities, 40% bonds have been an investment portfolio since many years. You want to know how this portfolio can be structured? Join us for the webinar. For the last webinar of the day, we'll explore how to build a goal-based investment portfolio. Are you someone who have your goals set and want to know how to start your investment journey? Join us for this action-packed webinar. கார் விற்பனையில் டிஸ்கவுண்ட் மழை. இன்னும் கொஞ்ச நாளில் தசரா வரப்போகிறது, நவராத்திரி டைமு, அதுக்கப்புறம் தீபாவளி. யூஸ்வலாக கார் விற்பனையில் பீக் சீசன் இந்த 2 விழாக்களுக்கு இடையில் வரும். ஏன்னா தீபாவளிக்கு கார் வாங்கிறதுங்கிறது நார்த்லேயும் இன்னும் நிறைய சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் கூட ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்டு. பட் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பார்த்தாக்கா நிறுவனங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ், ஹாரியர், சஃபாரி, நெக்ஸானுடைய பெட்ரோல் வெஹிக்கிள் இதில் எல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு புதிய அறிவிப்பு, ஈவிலையும் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. பஞ்சுங்கிற காரில் 1.2 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. நெக்ஸான் ஈவியில் 3 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. டியாகோ என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஈவி ப்ராடக்டில் 40,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. ஆப்வியஸாக நெக்ஸான்லேயும் பஞ்ச்லேயும் டாடா மோட்டார்ஸ் இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகுது, ஏதோ ஒரு பெரிய சிக்கல் வரப்போகிறது அவங்களுக்குன்னு அவங்க எதிர்பார்த்து தான் இந்த விலையை குறைக்கிறாங்க. இது ஏற்கனவே இந்த வாகனங்களை வாங்கினவங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா நிறுவனமே விலையை குறைக்கும் போது அப்போ ரீசேல் இன்னும் பட்டு போயிடும். ஏற்கனவே வாங்கின காரை நீங்கள் விற்க போனீங்கன்னா ரீசேல் வேல்யூ ரொம்பவே அடிபட்டு போயிடும். பொதுவாகவே டாடா மோட்டார்ஸினுடைய கார்ஸுக்கு ரீசேல் வேல்யூ ரொம்ப மோசம். ஜப்பனீஸ் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணாக்கா டாடா மோட்டார்ஸுக்கு ரொம்பவே சராசரியான ரீட்டைல் வேல்யூ தான் இருக்கும். ஜப்பனீஸ் கம்பெனியோட கம்பேர் பண்ணாக்கா டாடா மோட்டார்ஸ்க்கு ரொம்பவே சராசரியான ரீசேல் வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டே கொஞ்சம் ஆடி போயிடும். மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மக்கள் எல்லாம் வாங்குகிற முடிவை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ். வருஷ கடைசியில் இன்னும் நிறைய டிஸ்கவுண்ட் வரும், வெயிட் பண்ணால் இன்னும் அதிக டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ன்றது 2வது தாட் ப்ராசஸ். இது ரெண்டும் சேர்ந்து வாங்கக்கூடிய முடிவுகளை தள்ளி போட வைக்குது. அப்போது இது யாரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்லணும்னா டீலர்ஸை பாதிக்குது. இன்னைக்கு டீலர் லெவலில் எவ்வளோ ரூபாய் ஒர்த்து வண்டி இருக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட 78,000 கோடி ரூபாய் ஒர்த்து கார்ஸ் டீலர்ஸ் கிட்டே இருக்குது. அவங்க விற்று அதை பணமாக்கினா தான் மறுபடியும் கம்பெனிக்கிட்டேருந்து ஸ்டாக் எடுக்க முடியும். இது வரலாற்று இல்லாத அளவு அதிகமான ஒரு இன்வென்ட்ரி அப்படிங்கிறத நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும். இந்த இன்வென்ட்ரி அவங்க காலி பண்ணால் தான் மறுபடியும் சேல்ஸ் க்ரோத் ஆட்டோ மேஜர்ஸ்க்கு வரும்ன்றத இன்றைக்கி திட்டவட்டமாக தெரியுது. இந்த இன்வென்ட்ரியை காலி பண்ணுறதுக்கு தான் இந்த டிஸ்கவுண்ட் மழை. இந்த பணத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னாக்கா ஃபைனலாக நிறுவனங்கள் தான் கொடுத்தாகணும். அப்போ இந்த குவார்ட்டரில் இந்த டிஸ்கவுண்ட் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாக்கா இந்த குவார்ட்டருடைய ப்ராஃபிட் என்ன ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த டேட்டாலாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா FADA என்று சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோ டீலர்ஸ் அசோசியேஷன், அவங்க எல்லாம் சேர்ந்து ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதை தொடர்ந்து கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருந்தது ஆட்டோ இண்டஸ்ட்ரி. அவங்களுக்கு SIAMனு இருக்குது, சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ். அவங்க FADA சொல்கிறத தொடர்ந்து கான்ட்ராடிக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மறுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா ஆட்டோ மேஜர்ஸே நேராக டிஸ்கவுண்ட் கொடுக்குற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. M&Mமும் மஹிந்திரா தாரில் 2 வீல் டிரைவில் பழைய வெர்ஷனில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. 1லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு கம்பெனியும் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. மாருதியை பொறுத்த வரைக்கும் எஸ்யூவியில் அவங்க அதிக டிஸ்கவுண்ட் கொடுக்கல, ஆனால் ஹேட்ச்பேக்ஸ்லாம் நல்ல டிஸ்கவுண்ட்ஸை மாருதியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வரக்கூடிய கொஸ்டின் என்ன,
இப்போ வாங்கலாமா அப்படிங்கிறது தான். வாங்கலான்னா எந்த வண்டியை வாங்குறது, எது நமக்கு இன்னும் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். என்னை பொறுத்த வரைக்கும் இந்நேரம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டு வந்திருக்கணும், ஏனோ வரல. மேபி இன்ட்ரெஸ்ட் கட்டு வரலாம், வராமலும் போகலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் கட்டுக்காக வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த அளவுக்கு சென்சிபிள் இல்லை. அதுதான் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த டிஸ்கவுண்ட்டே நமக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை கணிசமாக குறைச்சிரும். அதே போல் நம்ம வண்டி வாங்கும்போது நம்மளுடைய மார்ஜினை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினாக்கா அதுவும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்னால் வரக்கூடிய தாக்கத்தையும் இஎம்ஐயும் குறைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பட் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் மழையை விடக்கூடாது. குறிப்பாக சொல்லணும்னா ஹேட்ச்பேக். இன்றைக்கி ஹேட்ச்பேக்கில் என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் கிடையாது. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹேட்ச்பேக் கார் வேண்டாம், நமக்கு எஸ்யூவி தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சக்திக்கு மேலே கார் வாங்கிட்டு இருக்கோம். முக்கால்வாசி பேர் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 8-9 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நல்ல காரை வாங்க முடியும், அதை விட்டுட்டு 15 லட்சம் 17 லட்சம் போய் வாங்குறாங்க. ஏன்னா அது ஒரு கெத்தாக இருக்குது, ஷோவாக இருக்குன்னு. அந்த காரில் டிஸ்கவுண்ட்டே வராது. எனக்கு தெரிஞ்ச எஸ்யூவியில் டிஸ்கவுண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அது ஹாட் கேக்காக விற்றுக்கிட்டு இருக்கு. பட் ஹேட்ச்பேக்கில் 1 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். நல்ல யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம், இப்போ தாரில் கிடைக்கிற மாதிரி. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த இன்வென்ட்ரி காலியான உடனே ஜனவரி மாதம் மறுபடியும் விலைகள் பழைய அளவுக்கு வந்துருன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா ஸ்டாக்கை ரொம்ப ஏற்றிட்டாங்க, அது காலியாகிற வரைக்கும் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், குறைஞ்ச விலை கிடைக்கும். இந்த வாய்ப்பை நிச்சயமாக கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். பட் பயன்படுத்தும் போது உங்கள் சக்திக்கு மேலே ஒரு ப்ராடக்டை வாங்காதீங்க. ஏன்னா உங்கள் இஎம்ஐயை அதிகரிச்சிடும், நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் அது பாதிக்கக்கூடும். உங்கள் சக்திக்குள்ளே ஒரு காரை வாங்கினீங்கன்னா மேபி ஹேட்ச்பேக், ஒரு ஸ்விஃப்ட், இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் கார்ஸ் சீப்பாக கிடைக்குது, ஸ்மாலர் கார்ஸ். ஸோ இந்த ஸ்மாலர் கார்ஸில் உங்களுக்கு செம்ம டீல்ஸ் கிடைக்கும். மாருதிலையும் கிடைக்கும், இன்றைக்கி டாடா மோட்டர்ஸும் டீல்ஸ் கொடுக்குறாங்க, ஹுண்டாயும் டீல்ஸ் கொடுப்பாங்க, எல்லாரும் டீல்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு எது சரியாக இருக்குது, உங்கள் ஃபேமிலி சைஸுக்கு எந்த கார் சரியாக இருக்குன்னு பார்த்து டிஸ்கவுண்ட்டையும் அதில் ஃபேக்டர் பண்ணி பெஸ்ட்டு காரை நீங்கள் வாங்க முடியும். அதற்கான ஒரு காலகட்டம். இந்த மாதிரியான ஒரு டிஸ்கவுண்ட் மேலாங்கிறது அடிக்கடி வராது. வரும்போது நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதோட இந்த டிஸ்கவுண்ட் அதிகரிக்குமானா டவுட்ஃபுல் தான். இன்வென்ட்ரி குறைய குறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குற தேவை அவங்களுக்கு குறைஞ்சிரும். அதே போல் இது ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் அவங்க வெளியிட்ட இன்வென்ட்ரி, இன்றைக்கி விற்கிற இன்வென்ட்ரியை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நிறைய எஸ்யூவிஸ் தான் மார்க்கெட்டுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கார்ஸில் அதிக ப்ரொடக்ஷன் அவங்க பண்ணுவாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். மாருதியினுடைய சேல்ஸை நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது, அவங்க இந்த ப்ரொடக்ஷனை குறைக்கிறாங்க, வேணும்னே குறைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த காரை விற்கலனாலும் அவங்களுக்கு வேண்டிய லாபம் எஸ்யூவியில் கிடச்சிரும். இது எல்லாருக்கும் பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன், ஹுண்டாய்க்கும் அதே தான் பொருந்தும். ஸோ வால்யூம்ஸில் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு வேல்யூ ஆடட் கார்ஸை தான் விற்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கார்ஸ், அதிகம் தப்பான மாடலை ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் விட்டதுனால டீலர் மேலே அந்த சுமையை ஏற்றினால அந்த சுமையை இறக்க வேண்டிய வேலையும் நிறுவனங்கள் மீது தான் வருது. ஸோ ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ் மேஜர்ஸ் தான் அந்த காஸ்ட்டை நிச்சயமாக தங்க மேலே ஏற்றிக்கணும். அதை தான் இப்போ செய்ய போகிறாங்க. இது இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நீங்களும் அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வருது அவ்வளவு காமன் இல்லை, ரேர். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது மாதிரியான விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.